நெகேமியாவின் உபவாச ஜெபம். நெகேமியா உபவாசம் இருந்து ஜெபித்தார் என்று நெகேமியா 1 அதிகாரம் 4 பதிவு செய்கிறது. நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நெகேமியா உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இந்த வாக்கியம் நெகேமியா உபவாசம் இருந்தார் என்பதை தெரியப்படுத்துகிறது. நெகேமியா எதற்காக உபவாசம் இருந்தார்? அவரின் நோக்கம் என்ன? அவரின் மனதை பாதித்த காரியம் என்ன என்பதை பார்க்கலாம். நெகேமியா 1 அதிகாரம் 3 வாசிக்கிறேன். சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். இந்த வாக்கியத்தின் சரித்திர பின்னணியை நான் கூற ஆசைப்படுகின்றேன். நெகேமியாவின் சொந்த ஊராகிய இஸ்ரவேல் நாட்டில் எருசலேம் நகரத்தை பார்க்கும்போது அங்கே மீந்திருக்கக்கூடிய மக்கள் எதிராளிகளினால் மிகவும் தீங்கை அனுபவிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த எருசலேம் நகரத்தை சுற்றிலும் உள்ள கோட்டை சுவர் அலங்கம் இடிபட்டு கிடைக்கிறது. வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடைக்கிறது. தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு பிரச்சனை, தன்னுடைய திருச்சபைக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே நெகேமியாவின் மனது பதபதைத்து பரலோகத்தின் தேவனிடத்தில் இந்த பிரச்சனையை சீர்படுத்தி சரிப்படுத்தி தாரும் என்று உபவாசம் இருந்து ஜெபிப்பதை பார்க்க முடிகின்றது. இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், நாம் அநேக நேரம் உபவாசித்து ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக ஜெபித்திருப்போம், நம்முடைய பிள்ளைகளின் தேவைகளுக்காக ஜெபித்திருப்போம், ஏன் நம் வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்காக கூட ஜெபித்திருப்போம். ஆனால் நெகேமியாவை போன்று நம்முடைய திருச்சபை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் நன்றாக இருப்பதற்காக நாம் உபவாசித்து அவர்கள் மீது அன்பு கொண்டு ஜெபித்திருக்கிறோமா என்ற கேள்வியை நம் முன் வைக்கிறது. இந்த கேள்விக்கான பதிலாக நம் வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை மாறட்டும். பகிர்வோம் இயேசுவை என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.